அன்பான தோழிகளுக்கு வணக்கம். வெல்கம் டு மாதவரம் கிச்சன். நான் உங்கள் சாரதா சுந்தர பிரகாசம். அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் அண்ட் அ ப்ராஸ்பரஸ் நியூ இயர். எல்லாரும் நியூ இயர்ல நினைச்சத அவங்கவுங்களுக்கு நினைச்சது என்னென்ன வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சிங்களோ அவ்வளவும் கைகூடணும் அப்படின்றதுக்காக எங்கள் வரசித்தி விநாயகர் ஆலயத்தின் விநாயகரை நான் வேண்டிக்கிறேன். எல்லாரும் என் சேனல் அதே மாதிரி என் சேனலை பார்க்குறவங்களும் என்னை கொஞ்சம் உயர்த்துங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் வரவே மாட்டேன்றாங்க எனக்கு. நீங்கள் கொஞ்சம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது மோரிஸ் வாழைப்பழங்க. இதை வச்சு தான் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் பண்ண போகிறேன். அது என்ன ஸ்வீட்டுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வாழைப்பழத்தில் ஒரு அல்வா ரெசிபி தாங்க நான் பண்ண போகிறேன். இப்போது இது 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 இதில் பண்ணால் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இது நல்ல ஒரு மாதிரி கனிஞ்ச பழம் மாதிரி இருக்கும். இது ரொம்ப மெத்துன்னு இருக்கும். அதனால் இதில் பண்ணுறது ரொம்ப ஈஸி நமக்கு. இது அரைப்படுறதும் நல்லா அரைப்பட்டுரும் மெத்துன்னு. அதனால் நான் இந்த பழத்தை எடுத்திருக்கேன். இப்போ 4 பழம் எடுத்திருக்கேன். 4 பழத்தையும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நீங்க ரொம்ப கனிஞ்ச பழம் கூட நீங்க எடுத்துக்கலாங்க. அது கூட நீங்க பண்ணிக்கலாம். ஆனா நான் கொஞ்சம் சாப்பிடுற மாதிரி இருக்கிற பழத்தை தான் நான் இப்ப எடுத்திருக்கேன். நீங்க ரொம்ப கனிஞ்சிருச்சு, அது தூக்கி போடுற ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னா கூட அதை கூட நீங்க எடுத்து அதை கூட இந்த மாதிரி அல்வா மாதிரி செய்யலாம். இப்போ இதெல்லாம் கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதை கட் பண்ணிட்டேங்க. இப்போ இதை நம்ம நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோங்க. இந்த பாருங்க. இந்த மாதிரி நைஸா அரைச்சிட்டு வந்துடணுங்க. ஒரு ஒரு பீஸ் கூட இல்லாம நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துட்டா இது நம்ம அல்வா பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிருக்கேங்க. அதுல நம்ம இப்போ 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இந்த முந்திரி ஒரு 20 முந்திரி சின்ன சின்னதா உடைச்சு வச்சிருக்கேங்க. இதை இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ முந்திரி வறுபட்டுடுச்சுங்க, எடுத்துடலாம். நீங்க முந்திரி பருப்புன்னு இல்லைங்க, நீங்க உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ அதை கூட போட்டுக்கலாம். நீங்க பாதாம் பருப்பு, அப்புறம் இந்த வாட்டர்மெலன் சீட்ஸு அதெல்லாம் கூட போட்டுக்கலாங்க. அல்வாவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம இந்த அரைச்ச வாழைப்பழத்தை இதில் கொட்டிடலாம். இதை நல்லா வதக்கணுங்க. சிம்மிலவே வச்சு வதக்குங்க. அடி பிடிக்காம சிம்மிலவே வச்சு நல்லா வதங்கணுங்க. நல்லா வதங்கி அந்த நெய்யெல்லாம் நம்ம போட்ட நெய் ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டிருக்கோம் இல்லைங்க, அது வெளியில வரும். இல்லை நெய் இல்லாமல் கொஞ்சம் இதுவாகும், ட்ரை ஆகும். அப்போ மறுபடியும் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லையும் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லையும் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே நல்லா வதக்கி எடுங்க. அந்த வாழைப்பழத்தில் இருக்கிற அந்த பச்சை வாடை போய் நமக்கு வாழைப்பழம் நல்லா வெந்து வந்துடணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். இதை அதுக்கப்புறம் தான் நம்ம சர்க்கரை போடணும். இப்போ கொஞ்சமா ஒரு சின்ன ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இது எப்படி ஃபோல்ட் ஆகுது பாருங்க. இது எடுத்து இப்படி போட்ட உடனே
இப்படியே வதங்கட்டுங்க, பார்க்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. வதங்கி நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் வெளியில் வருது பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பாருங்க, இந்த மாதிரி ஃபோல்ட் ஆகணும். இந்த மாதிரி ஃபோல்ட் ஆகி வருது இல்லை? இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சர்க்கரையை போட்டுக்கலாம். இது வந்து 1 கப் சர்க்கரைங்க. ஒரு கப் சர்க்கரை போட்டுறேன் நான். போட்டுட்டு சர்க்கரை போட்ட உடனே கொஞ்சம் இளகும். கொஞ்சம் இலகி வருங்க. அப்படியே கலந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பாருங்க, ஆரஞ்சு ரெட்டு. நீங்கள் கலர் இல்லாமல் கூட, உங்களுக்கு இது ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு கலர் வேணான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். ஆனால் கலர் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. அல்வா கடைங்களில் கிடைக்கிற அல்வா மாதிரி இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் கலர் போட்டிருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நெய் விடலாங்க. அந்த நம்ம விட்ட நெய்யெல்லாம் வெளியில் வந்து பேனில், இது ஆல்ரெடி நான்ஸ்டிக் பேன்றதால ஒட்டாமல் தான் வரும். இருந்தால் கூட அப்படியே சுழண்டுக்கிட்டு வருங்க அல்வா மாதிரி. அப்போது நம்ம வந்து எடுத்துடணும். இப்போது ஒரு 4 ஏலக்காவை தூள் பண்ணி வச்சுருக்கேங்க. கொஞ்சம் சர்க்கரை போட்டு அதை போட்டுடலாம். நீங்கள் எசன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கூட நீங்கள் ஊற்றிக்கலாங்க. பனானா எசன்ஸ் இருந்ததுன்னா கூட அதை கூட ஊற்றிக்கலாம். அது கூட நல்லாவே இருக்கும், அந்த பனானா ஃப்ளேவரோட. நம்ம இப்போ கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச இந்த முந்திரியே இதில் போட்டுடலாம். நெய்யெல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்படியே சுழண்டுக்கிட்டு வருது பாருங்க. இது ரொம்ப ஈஸிங்க இந்த அல்வா செய்யறது. நீங்கள் வீட்டில் வாழைப்பழம் இருந்ததுன்னா சாப்பிட்லன்னா இதை மாதிரி செய்யுங்க. ஆனால் நெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ஆகும் இதுக்கு. ஏன்னா அல்வானாவே நெய் தானே. நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சூப்பராக செஞ்சிடலாம். ஒன்றும் வெளியிலலாம் ஒன்றும் வாங்க தேவையில்ல. நீங்கள் இந்த வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட போட்டு செய்யலாங்க. அப்போ நீங்கள் கலர் போட வேண்டாம், அது தனியாக ஆட்டோமேட்டிக்காக அந்த கலர் வந்துடும். இன்னும் ஒரு 2 நிமிஷங்க, அதுக்கப்புறம் நம்ம பிளேட்டில் இது பண்ணுங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஒரு தட்டில் நான் நெய் தடவி வச்சுருக்கேன், சின்ன தட்டில். இப்போ இதில் இதை ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க, இது மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வரணுங்க. அப்போ தான் நம்ம வந்து பீஸ் மாதிரி கட் பண்ண முடியும். இல்லையா நீங்கள் இப்படியே சாப்பிட்ணுன்னா நீங்கள் அல்வா மாதிரி அதை அப்படியே எடுத்து இது பண்ணி சாப்பிட்லாம். ஆனால் நான் வந்து பீஸ் தான் போட போகிறேன். அதனால் இது இப்படியே ஆறட்டும். ஆறுனப்புறம் நம்ம பீஸாக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இது இப்படியே ஆறட்டுங்க. நம்ம அதுக்கப்புறம் இதை வந்து பீஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, அல்வா ரெடி ஆயிடுச்சு பாருங்க.
எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கே. ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இது நீங்க இது ரொம்ப ஈஸி செய்யறதும். நம்ம வீட்ல இருக்கிற பொருட்கள வச்சே செஞ்சிடலாம். ஒண்ணும் கஷ்டப்பட தேவையில்ல. நெய் தான் கொஞ்சம் அதிகமாகும். அல்வான்னாவே நெய் தானே! அதனால நீங்க ஈஸியா செஞ்சு திடீர்னு ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசையா இருந்ததுன்னா, ஒரு 4 வாழைப்பழம் எப்பவுமே வீட்ல இருக்கும். வாழைப்பழத்த போட்டு கடகடன்னு நீங்க செஞ்சிடலாம். ஒண்ணும் கஷ்டமே இல்ல. ஆ இந்த மாரி நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்க. ஒன்ஸ் அகைன் ஹேப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் தோழிகள் அனைவருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.